காரைநகர் மான்மியம் புத்தகம் அரங்க வாசலிலே $10 விற்பனையாகி கொண்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து அனைவரையும் அதை பெற்றுக்கொண்டு எமது மன்றத்தின் வளர்ச்சிக்கு உதவுமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்கின்றோம். அடுத்து இடம்பெறுவது கனடா காரை கலாச்சார மன்றத்தின் தலைவர் உரை. மன்றத்தின் தலைவர் திரு ரவி ரவீந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் தலைவர் உரை நிகழ்த்துவதற்காக. இங்கு வந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் முதற்க நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்று இந்த விழாவானது மிகவும் சுவாரஸ்யமாக மிகவும் சிறந்த முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதே வேளையில் பல மூத்த ஊடகவியலாளர்களும் எமது முன்னை நாள் தலைவர்களும், குறிப்பாக திரு மு காசிப்பிள்ளை, திரு சிவசோதி அண்ணா, திரு ராஜேந்திரம் போன்றவர்களும் இங்கு வருகை தந்திருக்கின்றார்கள். அந்த வகையில் எமது மன்றம் 2009ஆம் ஆண்டில் இப்பொறுப்பை ஏற்று இன்றுடன் 4 வருடங்களை முடிவடைந்திருக்கின்றது. அது மட்டுமன்றி நாங்கள் இன்னொரு பரிணாமத்தில் பயணித்து கொண்டிருக்கின்றோம். இது இந்த மன்றத்தின் தலைவராக இருக்கின்ற இறுதி பேச்சாக இருந்த போதிலும் நாங்கள் உங்களை தயவு செய்து வேண்டிக் கொள்வது, அடுத்த இளைய தலைமுறையினரை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு எமது ஊரில் இருக்கின்ற முன்னேற்றங்களிற்கு நாங்கள் முகம் கொடுத்து அனைவரும் ஒற்றுமையாக அடுத்த கட்டத்தில் பயணிக்க வேண்டும் என்பதே எனது தயவான வேண்டுகோள். நான் இந்த மன்றத்தின் தலைவர் என்ற முறையில் உங்களுக்கு சிறந்தாழ்த்தி வழங்குகின்றேன். நீங்கள் கடந்த காலங்களில், குறிப்பாக இந்த வருடத்தில் 2 முக்கிய திட்டங்களை நாங்கள் பொறுப்பெடுத்திருந்தோம். காரைநகரில் நூலக திட்டத்திற்காக நீங்கள் கிட்டத்தட்ட $20,000 எமக்கு அன்பளிப்பாக வழங்குவதற்கு தயாராக இருந்தீர்கள். இதுவரை $12,000 அங்கு அனுப்பப்பட்டிருக்கின்றன. கடந்த மாதம் புற்றுநோயால் வாடிக்கொண்டிருந்த ஊரைச் சேர்ந்த வன்னிப்போரின் போது பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பத்திற்காக கருணை உள்ளம் கொண்ட எமது மக்கள் உலகின் பல பாகங்களிலும் இருந்து நாம் விடுத்த வேண்டுகோளுக்காக பல்தொகை பணத்தை அன்பளிப்பாக வழங்கியிருந்தார்கள். அவ்வளவு பணத்தையும் நாங்கள் அங்கு வழங்கியிருந்தோம். குறிப்பாக கிட்டத்தட்ட $12,000 நீங்கள் வழங்கியிருந்தீர்கள். இதற்காக நாங்கள் உங்களுக்காக சிரம் தாழ்த்தி வணங்குகின்றோம். மண்ணிற்காக, அங்கு வாழ்கின்ற மக்களின் நல் முன்னேற்றத்திற்காக நீங்கள் வழங்குகின்ற பணம் அனைத்தும் அங்கே வழங்கப்படுகின்றது. அது மட்டுமன்றி இந்த மன்றத்தின் நோக்கமாக இங்கு இருக்கின்ற இளம் தலைமுறையினரின், இளம் சிறார்களின் முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பல முன்னேற்ற திட்டங்களை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். கடந்த 4 வருடங்களில் இன்று நீங்கள் பார்த்தால் இங்கு நடைபெறுகின்ற முக்கியமாக அனைத்து நிகழ்ச்சிகளும் எம் ஊரைச் சேர்ந்த இங்கிருக்கின்ற இளம் சிறார்களின் வளர்ச்சிக்காகவே நாங்கள் இவற்றை செய்து கொண்டு இருக்கின்றோம் என்பதில் பெருமை அடைகின்றோம். ஏனென்று சொன்னால் எம்மை பொறுத்தவரையில் இன்று எத்தனையோ சிறந்த நிகழ்ச்சிகளை எம்மால் பணம் கொடுத்து வாங்கி இந்த மேடையில் அரங்கேற்ற முடியும். ஆனால் கடந்த 4 வருடங்களில் கிட்டத்தட்ட 99% நிகழ்ச்சிகள் அனைத்துமே ஊரைச் சேர்ந்த சிறார்களுக்காகவே நாங்கள் செய்து வருகின்றோம். அந்த வகையில் பெருமைப்படுகின்றோம். இனி வருங்காலங்களிலும் இவ்வாறான நிகழ்ச்சிகளையே எம் இளம் சிறார்களை நாங்கள் முன்னேற்ற வேண்டும். அது மட்டுமன்றி இந்த நிகழ்ச்சியில் நான் சிலவற்றை உங்களுக்கு கூற கடமைப்பட்டிருக்கின்றேன். இங்கு பொதுநல நோக்கத்திற்காக வருகின்றவர்கள், அவர்களுக்கு இருக்கின்ற பல பிரச்சனைகள், பல இன்னல்களுக்கு மத்தியில் முகம் கொடுத்துத்தான் இவ்வாறான நிகழ்வுகளுக்கு அல்ல. இன்று நான் இது தலைமைத்துவம் ஏற்றிருந்தாலும் தனி மனிதனாக அல்ல. என்னை பொறுத்தவரையில் எம் மன்றத்தில் இருக்கின்ற பல உறுப்பினர்கள் பல இன்னல்களுக்குள்ளாகின்றார்கள். தயவு செய்து மக்களே, ஒருவர் இருவருக்காக நாங்கள் பொது வாழ்விற்காக வரவில்லை. இந்த பொது நலத்திற்காக எத்தனையோ பேர் எவ்வளவோ தங்கள் நேரத்தை அர்ப்பணித்து வந்திருக்கின்றார்கள். குறிப்பாக அவர்களின் முகத்திரையை உடைக்கும் வகையில் நீங்கள் ஒரு சிலரின் கருத்து முரண்பாட்டிற்காக நாங்கள் எமது சமுதாயத்தை பிளவுபடுத்த முடியாது. அதற்காகத்தான் நான் இன்று கூறுகின்றேன். எனது மூத்த
இந்த மண்ணின் மூத்த ஊடகவியலாளரும் எனது நண்பனுமான திரு தயானந்தாவை ஒரு சில வரிகள் கூறும்படி நான் அழைக்கின்றேன். ஏனென்று சொன்னால், இம்முறை இந்த விழாவில் ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த பிரான்ஸ் நலம்புரிச் சங்க தலைவரும் லண்டன் நலம்புரிச் சங்க தலைவரும் வந்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால், நாங்கள் இன்று எமது ஊருக்காக செய்கின்ற பணிகள் காரைநகரை கடந்து அந்நிய தேசங்களில் வாழ்கின்ற அனைத்து மக்களும் ஒரே ஒரு நோக்கத்திற்காகத்தான் செய்கிறார்கள். அந்த ஊரில் வாழ்கின்ற மக்கள் அங்கு படுகின்ற சில இன்னல் துன்பங்களை நாங்கள் துடைக்க வேண்டும் என்பதற்காக செய்கின்றார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு உதவி செய்யும் வகையில் நாங்கள் ஒருமுகப்படுத்தப்பட்ட வகையிலான திட்டங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். அண்ணன் தயானந்தாவை அழைக்கின்றேன், 2 வரிகள் கூறிவிட்டு செல்லும்படி. வணக்கம். நான் நம்புகிறேன், தயவுசெய்து இந்த சபையினுடைய ஒளியை நீங்கள் போட வேண்டும். எனக்கு பயமாக இருக்கிறது, இருட்டை பார்த்து பேசுவது போல இருக்கிறது. மக்கள் எப்படி என்னை பார்க்கிறார்கள் அல்லது அவர்களுடைய மனநிலை என்ன என்பதை தெரியாமல் மேடையில் பேசுவது ஆபத்தானது என்று நான் கருதுகிறேன். ஒளி அமைப்பாளர்கள் என்னை வெளிச்சத்திலும் உங்களை இருட்டிலும் வைத்திருப்பது தவறு. காரை நலன்புரி சங்கங்கள் உலகமெங்கும் இருக்கின்ற சங்கங்களை நான் சந்தித்திருக்கிறேன். அவர்கள் பாவம் இருட்டிலும் மக்கள் வெளிச்சத்தில் இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. காலை நலன்புரி சங்கம், நான் நினைக்கிறேன் ரவி என்னை அழைத்து 2 வரிகள் தான் சொல்ல சொன்னார். நான் வள்ளுவன் அல்ல. ஒரே ஒரு விடயம் நான் சொல்ல விரும்புகிறேன். தயவுசெய்து இது வெறுமனே காரை நலன்புரி சங்கம் அல்ல, அல்லது எந்த நலன்புரி சங்கங்களும் அல்ல. எல்லா அமைப்புகளும், எல்லா சங்கங்களும், உலகெங்கும் இருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களும் இத்தகைய சிக்கல்களை சந்திக்கின்றன. சங்கங்கள் சந்தித்தன என்பது மட்டுமல்ல, 3 தசாப்த காலமாக விடுதலை போராட்டத்தை நடத்தியவர்கள் சந்தித்தார்கள். அதற்கு முந்தைய 3 தசாப்த காலமாக அகிம்சை போராட்டத்தை சந்தித்தவர்கள் சந்தித்தார்கள். விடுதலை போராட்டத்தின், ஆயுத போராட்டத்தின் பின்னரான இன்றைய அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் சந்திக்கிறார்கள். எல்லோரும் ஒரே விடயத்தை சந்திக்கிறார்கள். ஒன்று, கூழுக்கு உப்பில்லை என்பது, அல்லது கூழுக்கு உப்பில்லாத பிரச்சனை. இன்னும் ஒன்று, பாயாசத்திற்கு சீனி போதாது என்ற பிரச்சனை. காரைதீபாரை பொறுத்தவரையில் பாயாசத்துக்கு சீனி போதாது என்ற பிரச்சனை இருக்கிறது என்று நான் நம்புகிறேன். தயவுசெய்து நீங்கள் எல்லோரிடமும் காசு இருக்கிறது. எல்லோரும், நான் நம்பவில்லை, நான் ஊடகவியலாளனாக பணியாற்றுகிற போது, அல்லது என்னை ஒரு ஊடகவியலாளனாக நிமிர்த்திய ஒரு மனிதன் விஎன் மதியழகன் அவர்கள் என்னுடைய நூல் வெளியீட்டிற்கு வந்திருக்கிறார். அவருக்கு தெரியும், எல்லா துறைகளிலும் எல்லா இடங்களிலும் என்னை அனுப்பியவர். எல்லா காலங்களிலும், எல்லா போராட்ட காலங்களிலும் நான் எல்லா அகதி முகாம்களும், புலம்பெயர்ந்து வந்த தமிழர்களையும் நான் சந்தித்திருக்கிறேன். எந்த அகதி முகாமிலும், எந்த புலம்பெயர்ந்து மக்கள் இன்னற்பட்ட இடத்திலும் என் கிராமத்தைச் சேர்ந்தவனை நான் சந்தித்ததே கிடையாது. நான் சொல்கிறேன், இது பெருமை இல்லையா என்பது பற்றி எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், எங்களிடம் இருக்கிறது, ஆனால் எல்லோரும் எங்களிடம் ஏதோ இல்லை என்று நம்பிக்கொண்டே வாழுகிறீர்கள். என்னுடைய வானிலையின் வீரகேசரி ஒரு கேள்வி கேட்டது. ஒரு கேள்விக்கான என்னுடைய பதில், எங்களிடம் இல்லை என்பதற்கான பதில், நீங்கள் எல்லோரும் உங்களிடம் செருப்பில்லை என்பது குறித்து சர்ச்சைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். கால்கள் இல்லாதவர்கள் எங்கள் சமூகத்தில் இருக்கிறார்கள், அது பற்றி கவலைப்படாமல் செருப்பு உங்களிடம் இல்லை என்பதற்காக சண்டை போடுகிறீர்கள். தயவுசெய்து செருப்புகளை மறந்து கால்கள் அற்ற தமிழர்கள் பற்றி சிந்தித்தபடி உங்கள் எதிர்கால வாழ்வை முன்னெடுத்து செல்ல வேண்டும். நீங்கள் கார்நகரை வளர்ப்பதற்காக சமூகம் நடத்தவில்லை என்று நான் நம்புகிறேன். கார்நகர் உங்கள் கைகளில் இல்லை. அது கார்நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய முதியவர்களின் கைகளில், அல்லது கார்நகரில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஏனைய சமூகங்களின் கைகளில் இருக்கிறதை தவிர உங்கள் கைகளில் இல்லை. இலங்கையில் இருக்கக்கூடிய அரசியலையும் இலங்கையின் அடுத்த நடவடிக்கைகள் பற்றியும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற ஊடகங்கள் எல்லாம் அற்புதமாக செய்கிறீர்கள். ஆனால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பது பற்றி அந்த மண்ணில் இருக்கிறவனுக்கு தெரியவே தெரியாது. தயவுசெய்து அந்த மண்ணுக்கும் உங்களுக்குமான உறவை ஏற்படுத்துவதை தவிர்த்து இங்கு வாழுகின்ற நீங்கள் இங்கு என்ன செய்ய வேண்டும் என்பது பற்றி சிந்தியுங்கள். நான் நம்புகிறேன், ஒவ்வொரு பிரச்சனைக்காக எல்லோரும் மனமுறிவிற்கு உள்ளாகிறீர்கள். பலர் டிவோர்ஸுக்கு உள்ளாகி இருக்கிறீர்கள். நான் டிவோர்ஸ் கேசஸ் எல்லாவற்றையும் பார்த்தேன். கிராமத்தைச் சேர்ந்ததை எல்லாவற்றையும் யோசித்த பிறகு எனக்கு அம்மா பற்றின ஒரு சந்தோஷம் வந்தது. அந்த மனுஷன் அப்பா தண்ணி அடிப்பார், டிவோர்ஸ் பண்ணுறேன்னா எப்பயோ டிவோர்ஸ் பண்ணியிருக்கோம். அதை திருத்துங்கள் தயவுசெய்து. உங்கள் மண்ணில் இருக்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள், டிவோர்ஸ், முதியவர்களுடைய பிரச்சனைகள். நான் நேற்று சில வீடுகளுக்கு போனேன். அவர்கள் சந்தோஷமாக கதைத்தார்கள், என்னை வரவேற்றார்கள். ஆட்சி எங்கே என்று கேட்டேன். இந்த அண்டர் கிரவுண்டில் இருக்கிறான்னு சொன்னாங்க.
அண்டர் கிரவுண்டில் நாங்கள் சண்டேல தான் இருக்கிறோம். நாங்கள் கனடாவில் வாழ்க்கையிலேயே இருக்கிறீங்கள். அவற்றையெல்லாம் திருத்துங்கள். மற்றது தனிப்பட்ட பிரச்சனைகள் எல்லோருக்கும் இருக்கும். நான் நம்புகிறேன் இந்த காரை நலன்புரி சங்கம், கனடிய காரை நலன்புரி சங்கம் மிக அதிகமான காரை மக்களை கொண்ட சங்கம். நீங்கள் மிக அற்புதமாக செயற்படுகிறீர்கள். உங்களை குறை சொல்ல முடியாது. எல்லா இடங்களிலும் பிரச்சனைகள் இருக்கிறது. நான் குமாரிடம் கேட்டேன், லண்டன் காரை நலன்புரி சங்கம், நேரு வந்திருக்கிறார். அண்ணன் நேருவை கேட்டேன், பிரான்ஸ் நலன்புரி சங்கம். 2 பேரும் கதை கேட்க சொன்னாங்க. இவங்க என்னடாப்பா சின்ன சின்ன பிரச்சனையே பெருசாக சொல்கிறாங்க, நாங்கள் லண்டனில் முள்ளிவாய்க்கால் பிரச்சனையிலேயே நிற்கிறோம். எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்குது. ஆனால் பிரச்சனைகளை தவிர்த்து ஒன்றாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கை. மிக பணிவான கோரிக்கை. நீங்கள் என்னை மதிக்கிறீர்கள் என்பது அல்ல. நான் உங்கள் எல்லோரையும் மதிக்கிறேன். உங்களுடைய பெருமை அல்லது என்னுடைய பெருமை உங்களுடையது, அல்லது உங்களுடைய பெருமை தான் என்னுடையது. நான் நம்புகிறேன் சச்சரவுகள் இருக்கும், அவற்றை தவிர்த்து வாழுங்கள். ஆனால் ஒன்று, சச்சரவை உருவாக்குகிறவனிடம் என்ன பிரச்சனை இருக்கிறது என்பதை முதல் புரிந்து கொண்டால் அவனையும் சேர்த்து வாழலாம். நான் ஒரே ஒரு விடயத்தை இந்த ரவி கேட்டதற்காக சொல்கிறேன். எல்லா சபைகளும் எல்லா இடங்களுக்கும் போனேன். நான் அறிய காரைநகர் மக்கள் சந்தோஷமாக இருப்பது ஜெர்மனிய மண்ணில் தான். பிரான்சில் இல்லை, லண்டனில் இல்லை, கனடாவில் இல்லை, ஆஸ்திரேலியாவில் இல்லை, சுவிட்சர்லாந்தில் இல்லை. இத்தனை நாடுகளில் தான் காரை நலன்புரி சங்கம் இருக்கிறது. ஜெர்மனியில் அந்த நலன்புரி சங்கம் இல்லை என்றபடியால் சந்தோஷமாக இருக்கிறார். தயவு செய்து சங்கங்களை அமைப்பது என்பது சண்டைகளை அமைப்பதற்கானது அல்ல, ஒன்றாக சேர்வதற்கானது. அதை கனடாவும் செய்யும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.